சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. நமது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய நமது இளஞ்சிங்கம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் சஞ்சீவ்வேல் அவர்களே, பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களே, மலர்மொழி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்புக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ரவிக்குமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய மண்டல தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, இளைஞர் அணி மற்றும் அனைத்து பொறுப்புகளை தாங்கி இருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே மற்றும் அனைத்து தோழமை கட்சியினுடைய நண்பர்கள், திரளாக வருகை இருந்திருக்கின்ற கவுளியர்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல இது வெற்றி விழா மாநாடா, இதை தேர்தலுக்கான அச்சாரமாக விளைகின்ற மாநாடா என்று கேள்வி கேட்டார். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், இது வெற்றி பெற்று அதனையும் தாண்டி நடக்கின்ற விழாவாக நமது திருப்பூர் இந்த மாநகரில் நமது அன்புக்குரிய தம்பி சீனிவாசன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சீனிவாசனுடைய பெரியப்பா மிகப்பெரிய தீங்காவை சேர்ந்தவர்கள் சொன்னார். மிகப்பெரிய தீங்கா குடும்பத்திலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை திருப்பூர் மாநகரில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னால் இது திருப்பம் ஏற்படுகிறது. திருப்பம் ஏற்படுகிறது. எங்கே திருப்பம் ஏற்படுகிறது? திருப்பூரில் திருப்பம் ஏற்படுகிறது. திருப்பூரில் என்ன திருப்பம் ஏற்பட போகிறது? இது ஆட்சி மாற்றத்திற்கான திருப்பம் ஏற்படுகிற ஊராக இருக்கின்ற காரணத்தினால் இது திருப்பூரில் இன்றைக்கு பொதுக்கூட்டமாக மாநாடாக தம்பி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் நினைக்கின்ற பொழுது உண்மையை நான் பாராட்டுகிறேன், உளம் மகிழ்கிறேன். அவர்களை இந்த அனைவருடைய சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே சிறந்த நாடு நமது இந்திய நாடு. இந்தியாவில் உலகத்திலே சிறந்த நாடு இந்திய நாடு. இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு மாநகரம் இருக்கிறது சொன்னால் அது திருப்பூர் தான் என்பது நான் சொல்லியாக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல வேண்டும். திருப்பூர் தான் இன்னைக்கு உலகத்திலே எத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளை பெயர் சொல்ல முடியும். ஆனால் திருப்பூர் என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 40,000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஊராக இந்த ஊர் திருப்பூர் இருக்கிறது. இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கப்பட்டு என்போன்ற தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்து இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசு 5 ஆண்டு காலம் ஏற்கனவே அவர்கள் இந்து மறுப்பு கொள்கையிலே இருந்தவர்கள், இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள். ஆனால் நான் சொன்னேன், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்து அதே குடும்பம் இன்றைக்கு இந்துவாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது சீனிவாசன் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த ஆட்சி மாற்றம் மாறி அது ஆன்மீக ஆட்சியாக நிச்சயமாக ஆனால் பழனிசாமி அவர்கள் பேசினார்கள். உலகத்திலே மிகச்சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்துக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டு அதிபர்கள் நம் நாட்டு பிரதமரை தோளிலே கைகோர்த்து கட்டி அணைத்து பார்க்கின்ற பாங்கும் பெருமையும் வேற எந்த நாட்டு தலைவர்கள் அவ்வளவு தைரியமும் நேர்மையும் திறமையும் உள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி. சிந்தூர் ஆபரேஷன் செய்கிறார். சுற்றுலாப்போர் நமது பெண்களை அந்த கணவர்களை சுட்டுக் கொள்வதற்காக யாரையும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. டைரக்டாக பாகிஸ்தானுடைய லாகூர் தலைநகரத்தில் வெளியிட்டு போட்டு அத்தனை தீவிரவாதிகளை கொண்டு நம்முடைய பெண்களிடத்திலே திறமைவிட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.
இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 3000 ரூபாய் இன்னைக்கு பொங்கல் கொடுக்கிறார்கள். ஏன் கடந்த ஆண்டு பொங்கல் கொடுக்கவில்லை? ஏன் அதற்கு முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை? ஆனால் நீபேஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அன்றைக்கு கொடுத்தார்கள். 2500 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் போனாங்க. இன்னைக்கு உங்களால் 3000 ரூபாய் கூட கொடுக்க முடியும். அண்ணாமலை அவர்கள் பேசினார்களே, ஆனால் நீபேஸ் அவர்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனார். நீங்கள் அதே குறைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். 9 லட்சம் ரூபாய் கடன். ஒவ்வொரு தனிநபருக்கும் 2 லட்சம் ரூபாய் கடன். யாருடைய பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார். நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த 3000 ரூபாய் நோட்டோட நம்பர் அப்படியே ரிசர்வ் பேங்க் நோட் நம்பரை அப்படியே எழுதி பார்த்துட்டு நேர டாஸ்மாக் கடைக்கு போனா திருப்பூர்ல அவ்வளவு டாஸ்மாக் கடையிலும் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரூபாய் தான் இருக்கிறது. எதுக்கு பயன்பட? யாருக்கும் பயன்பட. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக அதனுடைய வழியில வந்து அவர்கள் ஈபேஸ் டாக்டர் சியாமராஜ் முயற்சி உருவாக்கிய ஜனசங்க அதனுடைய வழியிலே வந்த பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி தர முடியும் பாரதிய ஜனதா கட்சியா அதனுடைய கூட்டணியா. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநிலம் பெருமாநல்லூரில் 10/6/1960 ஆண்டு விவசாயத்திற்காக போராடியவர்கள், இந்த ஊர் மண்ணிலே உயிர்த்தவர்கள் அந்த ஐயம்பாளைய ராமசாமி, மாரப்பரவர்கள், ஆயிரக்கவுண்டர் அவர்கள், நீச்சப்பாடி, இந்த மண்ணிலே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் தீர நமது திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண். இந்த மண் திருப்பூர் குமரன் அவர்களோடு 65 பேர் உயிரிழந்தார்கள். 65 பேர் உயிரிழந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலிருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம். 80 நாட்கள் என்று சொன்னார் சகோதரர். இந்த 80 நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கும் போது இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த திருப்பூர் மண் தேசத்திற்காக போராடினார். இந்த திருப்பூரில் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு நாம் கேட்டுக் கொள்கிறோம். இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை 15 ஆண்டுகளாக பரிசு இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். சீரான சட்டம் ஒழுங்கு இல்லாத தமிழகம் நாம் காண வேண்டும். கள்ளச்சாராயம் இல்லாத தமிழகம் நாம் பார்க்க வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு தமிழகம் நாம் காண வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். திமுக வெற்றும் விளம்பரம் இல்லாத ஒரு ஆட்சி நாம் பார்க்க வேண்டும், நாம் காண வேண்டும். அரசு துறைகளில் ஊழல் இல்லாத அரசு, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் இல்லாத அரசு நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய தமிழகமாக. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய பங்கை நாம் வழங்குவதற்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும். தன்மானத்துடன் தூய்மை பணியாளர்களுடன் நமது அனைத்து ஊழியர்களும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சி இல்லாத தமிழகமாக நாம் காண வேண்டும். ஆக அத்தனை இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வருவார் எப்படி அழகாக சொன்னார். வாக்கைகள் வேறு, மையங்கள் வேறு, ஆனால் எண்ணங்கள் வேறு, எண்ணிக்கை என்பது வேறு அழகாக சொன்னார். ஆக எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பூர் மண்ணுக்கு திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு தொடர்பு. திருப்பூர் ஆட்சி மாற்றத்திற்கான ஊர், திருப்பரங்குன்றம் அது ஆட்சியை முடிக்கின்ற ஊர். திமுக எங்க ஆட்சியை முடிக்கின்ற ஊர். திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக. திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக. திருப்பரங்குன்றத்தில் முடியும் கழகம் திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஊராக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அத்தனை பேர் வருகிற தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல. சீனிவாசன் கூட சொன்னார் 3 தொகுதிகள் பல்லடம், திருப்பூர் வடக்கு, தெற்கு 3 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டு சொன்னார். அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். அது இறைவன் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அது வேட்பாளர் யார் என்பது முக்கியமில்லை, எந்த கட்சி என்பது முக்கியமில்லை. தாமரை தாமரையும் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் அத்தனை சின்னங்களிலும்
வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பும் கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரம் அமைதியாக இருந்த ஒன்று மண்டலத்தை நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்து இவ்வளவு சிறப்பையோடு மாநாடை காட்டில் சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை சோதர் சீனிவாசன் அவர்களுக்கு அவரோடு தோளோடு பணியாற்றிய அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.